உதாகரணம் சொல்லுவார்கள் நம் ஆச்சாரியர்கள். அந்த காலத்தில் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பாதைகள் எல்லாம் இன்று போல அவ்வளவு வசதியாலாம் இருக்காது. சில சமயங்கள்ல காடுகள் மூலமாக செல்ல வேண்டியிருக்கும். அவ்விதமாக செல்லும் பொழுது என்ன ஆகும்னா, சில இடங்கள்ல குளங்கள், ஏரிகள், நல்ல தண்ணீர் வசதி இருக்கும். சில இடங்கள்ல இருக்காது. ஆகையால் பணக்காரர்கள், அரசர்கள், நல்லவர்கள் அவர்கள் ஆங்காங்கு பாதையிலே தண்ணீர் பந்தல்கள் அமைத்திருப்பார்கள். இப்போ தண்ணீர் பந்தல் அமைத்தால் போதாது. கொஞ்சம் தூரத்துல தண்ணீர் பந்தல் இருக்குன்னு வைத்துக் கொண்டால், அது அங்க இருக்கு என்பது நமக்கு எப்படி தெரியும்? இப்பெல்லாம் பார்க்கலாம். இப்பெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு பாதையில ஹைவேஸ்ல போகும் பொழுது இவ்வளவு தூரத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, 2 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லி அழகா ஒரு 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 போர்டு வச்சிருக்கா. அந்த மாதிரி அந்த காலத்துல போர்டு எல்லாம் வைப்பதற்கு வசதி கிடையாது. என்ன பண்ணுவார்கள் என்றால், தண்ணீர் பந்தல் மேல ஒரு பெரிய கொடி, ஒரு பெரிய கம்பு வைத்து அது மேல ஒரு கொடி கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு தூரத்திலிருந்தே பார்த்து ஓஹோ அங்க தண்ணீர் பந்தல் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாமா. அதே போலத்தான் கொடி என்பது என்ன பண்ணும்னா, இதோ இங்க இவர் இருக்கார் என்பதனை காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல கருட துவஜம், கருட கொடி உயர ஆடிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, இங்க உலகத்துக்கெல்லாம் தண்ணீர் பந்தலாக அனைவருடைய சிரமத்தையும் போக்கக்கூடியவரான பெருமாள் உரையக்கூடிய இடம்னு புரிஞ்சுன்றலாமா. ஆகையால் இந்த கருடன் கொடியாகவும் இருக்கிறார். தூரத்துல கருடனை பார்த்து விட்டோமே ஆனால் இங்க பெருமாள் இருக்கார், அவரிடத்துல போனா நம்முடைய சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து விடும்னு நாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம்.